நினைச்சீங்கன்னா அது சீக்கிரமே உங்களுக்கு சே எஸ் டு ஒரு ஸ்னேக்கோடைய ஸ்கின் மாதிரி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. ஹே ஹனி பீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ. என்ன அப்படின்னா 5 மிஸ்டேக்ஸ் அபவுட் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். அதில் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதை பற்றின ஃபுல் வீடியோ எனக்கு வேணும், ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1, சன்ஸ்க்ரீன் வென் யூ ஸ்டெப் அவுட் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம வெளியில் போனால் தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சீக்கிரமே உங்களுக்கு ஏஜிங் எஃபெக்டை கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியில் போகும்போதும் சரி, ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் சன்ஸ்க்ரீன். அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, டிவி பார்க்குறீங்க, இதுவும் சேம் லைக் சன் தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மறக்காமல் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம எப்போவுமே ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. விசிபிளாக இருக்கிற எல்லா பிளேஸ்லையுமே அப்ளை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ஸ்லீவ்லெஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட விசிபிளாக இருக்கிற எல்லா பிளேஸ்லையுமே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதை விட்டிங்கனாலும் அந்த இடம் மட்டும் தனியாக உங்களுக்கு டேன் ஆகி தெரியும். அதனால எல்லா பிளேஸையும் கவர் பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது. நம்பர் 2, மாய்ஸ்சரைசர். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், மாய்ஸ்சரைசர் வந்து எங்கேயாவது வெளியில் போனால் யூஸ் பண்ணோம், இல்லை நம்மளோட கிளைமேட்டுக்கு இது தேவையில்லை அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் மாய்ஸ்சரைசர் போடுறதில்ல. நிறைய பேர் கன்சல்டேஷனில் நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே வந்து என் ஸ்கின்னுக்கு நான் எதுவுமே போட மாட்டேன், சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மாய்ஸ்சரைசர் எல்லாருக்குமே மஸ்ட்டு. எல்லா ஸ்கின்னுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். நம்மளுடைய ஸ்கின் டைப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோடைய இன்க்ரீடியன்ட் உள்ள மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஸ்கின் ஏஜிங் எஃபெக்ட் கொடுக்கும். சீக்கிரம் ரிங்கிள் வரும், ட்ரைனஸ் வரும். சேம் ஒரு ஸ்னேக்கோடைய ஸ்கின் மாதிரி கூட நிறைய பேருடைய ஸ்கின் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் விசிபிளாக இருக்கிற எல்லா பிளேஸ்லையுமே எப்படி சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மாய்ஸ்சரைசரும் உங்களுடைய ஃபுல் பாடிலையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்ப 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 மஸ்ட்டு. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இந்தியா கிளைமேட்டுக்கு தேவையில்லை மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப தப்பு. கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் நம்ம இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் வேணும், எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக வேணும். ஸோ மாய்ஸ்சரைசரையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்பர் 3, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். நிறைய பேர் ஃபோம் வர ஃபேஸ் வாஷையும் கிளென்சரையும் ஆன்லைனில் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸில் வந்து அந்த ஃபோம் வர ஃபேஸ் வாஷை வச்சு வாஷ் பண்ணி காமிப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் ஃபோமிங் ஃபேஸ் வாஷோ கிளென்சரோ சோப்போ இது எதுவுமே நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே உங்களுடைய ஸ்கின் சீபம் லெவல் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எதனால் ஃபோமிங் கிளென்சர் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அந்த ஃபோமிங்கில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் சீபம் லெவலை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரைனஸ் வந்துடும். அப்போ ட்ரைனஸ் வந்தால் என்ன ஆகும், ரிங்கிள்ஸ் வரும், லாஃப் லைன் வரும். ரொம்ப 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 சீக்கிரமே உங்களுக்கு ஏஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதனால தான் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், ஃபோமிங் கிளென்சர், சோப் இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சே நோ டு ஃபோமிங் கிளென்சர் அண்ட் ஃபேஸ் வாஷ். நம்பர் 4 என்ன அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்கும். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, விட்டமின் சி தாங்க.
விட்டமின் சி நிறைய பேருடைய நாலேஜ்க்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எஸ், நீங்கள் ஆயிலி ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் விட்டமின் சி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். விட்டமின் சியை டைரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. அது விட்டமின் சி இன்க்ரீடியன்ட் இருக்கிற என்ன ஒரு ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விட்டமின் சி ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா ஸ்கின்னுக்குமே. லைக் விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும், சன் டேன் ஆகாமல் பார்த்துக்கும், சன் டேமேஜ்லேருந்து நம்மளை பார்த்துக்கும், ரிங்கிள் சீக்கிரம் வராமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் விட்டமின் சியை அவாய்ட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லையும் அட்லீஸ்ட் டெய்லி ஸ்கின் ரொட்டீனில் ஒரு ப்ராடக்ட்லையாவது விட்டமின் சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சே எஸ் டு விட்டமின் சி. ஃபைனலி நம்பர் 5 ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதை யாருமே பண்ணாதீங்க. எக்ஸ்ஃபாலியேஷன், ஓவர் எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ணலாங்க. நிறைய பேருக்கு எக்ஸ்ஃபாலியேஷனாக என்னன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லை, ஸ்க்ரப் தான். நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பாடிக்கும் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரப்னா ஸ்கின் கேர் ஸ்க்ரப் மட்டும் கிடையாது, நிறைய வந்து ஸ்பாஞ்ச் எல்லாம் விற்குது. ஷாப்ஸில் போயிட்டு நீங்கள் நிறைய ரொம்ப ஹார்டான ஸ்பாஞ்ச் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பாடிக்கு. அதெல்லாமே ரொம்ப ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓவர் எக்ஸ்ஃபாலியேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி உங்களுடைய ஸ்கின்குள்ளே தேவையில்லாத டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ரீசன் ஓவர் எக்ஸ்ஃபாலியேஷன். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓவர் எக்ஸ்ஃபாலியேஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்ஃபாலியேஷன் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். இதை நீங்கள் ரெகுலராக வீக்லி ட்வைஸ், வீக்லி 3 times இல்லை டெய்லி 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுடைய நல்ல ஸ்கின்னுமே போகும். டெட் ஸ்கின் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 28 days ஆகும், வெரி மினிமம் அட்லீஸ்ட் 25 days ஆகும். அதனால் நீங்கள் ரொம்ப ஓவராக எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ஃபாலியேஷன் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்னுக்கு நிறைய டேமேஜஸ் வரும். அதனால் ஓவர் எக்ஸ்ஃபாலியேஷனை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ சே நோ டு ஓவர் எக்ஸ்ஃபாலியேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா